ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஷேர்சேட் அக்கவுண்ட்கான ஹேண்டில எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, அதாவது ஷேர்சேட் அக்கவுண்ட்கான யூசர் நேமை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷேர்சேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேர்சேட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு பென்சில் ஐகான் இருக்கு, எடிட் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. எடிட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஹேண்டில் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஹேண்டில்ல டிஃபால்ட்டா ஒரு ஹேண்டில் வந்து செட் ஆயிருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்கான ஓல்ட் ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசா ஹேண்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து புதுசா வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு நேம் என்டர் பண்ணி அது பக்கத்துல நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணி ஒரு யூசர் நேம் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஹேண்டில் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக தமிழ் சொல்லிட்டு டைப் பண்ணிருக்கேன். கூட வந்து எதுனா நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல நீங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிளா டிக் வரும். டிக் வரல அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அது கூட லெட்டர்ஸோ நம்பர்ஸோ நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ உங்களுக்கான ஹேண்டில் வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிக் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க உங்களுக்கு பொருத்தமான நேமோ அல்ல நம்பர்ஸோ நீங்க சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல டிக் வந்துச்சு அப்படின்னா அப்பதான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல டிக் வந்துருச்சு. இப்போ மேல இருக்கக்கூடிய சேவ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் வந்து நான் கிளிக் பண்றேன். சேவ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல் ஹேண்டில் வந்து சேஞ்ச் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ ஹேண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. இது போல நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்டில் இன்னொரு வழியிலையும் போய் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஹேண்டில் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம செட் பண்ண ஹேண்டில் வந்து இருக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஹேண்டில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வேற ஒரு ஹேண்டில் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ராஜுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைப் பண்ணிட்டு இப்போ கூட வந்து எதனா நம்பர்ஸ் வந்து ஆட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு சில நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிளா வராது. இது யாரா யூஸ் பண்ணுவாங்க வேற யாருன்னா உங்களுக்கு டிக் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து அவைலபிளா இருக்கு. வேற யாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பாருங்க செட் ஆயிடுச்சு. இப்போ மேல வந்து பாருங்க சேவ் சொல்லிட்டு இருக்கு. சேவ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேண்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் மேல இருக்கக்கூடிய சேவ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, பேக் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இப்போ சேஞ்ச் பண்ண அந்த ஹேண்டில் வந்து செட் ஆயிருக்கு. இது போல தான் நம்ம வந்து நம்மளுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்க்கு ஹேண்டில் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோஸ் பார்த்து இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.